அருமையான சுவையில் ஒரு சிக்கன் வறுவல் ரெசிபி. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான ஆயில் விட்டுக்குங்க. 1 கிலோ சிக்கனை சின்னதாக கட் பண்ணி கழுவி அதில் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இந்த சிக்கன் வறுவலுக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 200 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதோட ஒரு 5 வரமிளகாய் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் வறுவல் நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ஏறுறது. பாருங்கள், நல்லா கோல்டன் கலருக்கு வதங்கின பிறகு இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 2 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விடலாம். பாருங்கள், திறந்து பார்த்தாச்சு. நம்ம விட்ட தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிருச்சு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு ஃபுல் டீஸ்பூன் மிளகுத்தூளை தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். திறந்து பார்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கும். சிக்கனுக்கு நல்லா கூடுதல் சுவையை கொடுக்கறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் துருவலை பால் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். காரம் அதிகமாக வேணும்னா உங்கள் தேவைக்கேற்ப மிளகுத்தூளோ கூடுதலாக போட்டுக்கலாம். இதோ பாருங்கள், நம்மளோட அடிப்பொலி டேஸ்ட்டில் சிக்கன் வறுவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.